எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நினைக்கிறது இன்னைக்கு நாள் நிம்மதியா போகணும், நல்லபடியா போகணும். இந்த ஒரு விஷயம்தான். அன்றைய நாள் நின்னு நம்மளுக்கு எப்பயும் போல சந்தோஷமா போகணும்னா, அதுக்கு முதல் நாள், அதாவது நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முதல் நாள், நம்ம செய்யற வேலைகள்ல ஒரு ஸ்மூத்தான விஷயம் இருந்திருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம மறுநாள் அதை அனுபவிக்க முடியும். முதல் நாள் நம்ம செய்யற எந்த ஒரு வேலையில ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்திருந்தாலும், அதனுடைய மீதி நம்மளுக்கு மறுநாளும் தொடரும். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுற ஒரு சில விஷயங்கள் மறுநாள் நிம்மதியவே கெடுக்கும். ஸோ நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆரம்பிக்கிற நேரமும் முடிக்கிற நேரமும் அன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சிருங்க. அந்த முயற்சி செய்யாம மீதியை நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, அந்த முதல் நாள்ல இருக்கிற டென்ஷன் மறுநாள் மீதி இருக்கும். ஸோ ஒரு நாள் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அன்றன்றைக்கு இருக்கிற வேலையை முடிஞ்ச வரைக்கும் அப்பயே முடிச்சு விட்டுட்டு, அதனுடைய முழுமையான தீர்வை நம்ம மனசுக்கு கொடுத்துடணும். அப்பதான் நம்மளுக்கு நைட்டு தூங்கும்போது, நம்ம நேத்து முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிட்டோம். அதனால நாளைக்கு எந்திரிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புத்திக்கு கொண்டு போகும். இது தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனாலயே நிம்மதியான தூக்கம் இருக்காது. எல்லாத்துலயும் பெண்டிங். அந்த பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, நம்மளால நிம்மதியா தூங்குறதுக்கும் முடியாது. மறுநாள் எந்திரிச்சோம்னா, நம்ம தூங்குற மாதிரியே தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா தூங்குனீங்க அப்படின்னுவாங்க. ஆனா, மனசு தூங்கி இருக்காது, மூளையும் தூங்கி இருக்காது. இந்த மனசுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யற எந்த ஒரு செயலையும் நம்ம மனசு ஞாபகம் வச்சுக்காது. ஆனா மூளை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மூளை செயல்பாடுக்கு ஏத்த மாதிரி தான் இதயம் துடிக்கிறது. ஐயோ இந்த வேலையை முடிக்கலையே, பார்ட்டி வந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த ஒரு பதட்டிக்கையை கொண்டு வர்றது இதயத்துக்கு தான். ஸோ நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீ ஆயிட்டு, அந்த ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்னு பாருங்க. மற்ற நேரங்கள்ல அந்த வேலைக்கான தீர்வுகளை யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது தூங்கும் பொழுது தூக்கத்துக்கு மட்டும் நேரம் ஒதுக்கிட்டு, மீதி நேரத்துல ஒரு வேலைன்னு இருக்கும் பொழுது அந்த வேலைக்கான தீர்வு, அது பிரச்சனையா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு டிராவல்ல பயணிக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அதற்கான சொல்யூஷனை நம்ம யோசிக்கணும். அந்த யோசனை நம்மளுக்கான தீர்வை மனசுக்குள்ள கொண்டு வச்சிருக்கோம். அதை வச்சு நீங்க அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாவும் முடிஞ்சிடும், மனசும் சந்தோஷமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்குதான் பரீட்சை பேப்பரை கையில வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நம்ம போய் உட்கார்ந்தோம்னா, எந்த ஒரு புரிதலுமே இல்லாத வாழ்க்கையில வாழ்ற மாதிரியே இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத இன்னைக்கே கொஞ்சமாவது யோசிச்சு, இந்த வேலைக்கு இதுதான் தீர்வு, இது சரியான வழியா இருக்கும் அப்படின்றத நம்ம மனசுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, மறுநாள் போன உடனே எக்ஸாம் முடிக்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு வந்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.